மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 9வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவின் அன்பு சொந்தங்களே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இயேசுவின் தெய்வீக இதய அன்பிற்கு முழுமையாய் ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். இயேசுவினுடைய இதய அன்பை அருகிலே வந்து அதை சுவைக்கவும், அவருடைய இதயத்தில் சிறந்தோடுகின்ற மன்னிப்பின் இரக்கத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ளவும், நம் வாழ்விலை சுமந்திருக்கின்ற எல்லா விதமான சுமைகளையும் அந்த இதயத்திடம் ஒப்புக் கொடுத்து அந்த இதயத்திலிருந்து வருகின்ற இளைப்பாதலை முழுமையாய் பெற்று சமாதானத்தின் மக்களாய் வாழவும் கொடுக்கப்பட்ட ஒப்புயர்வற்ற ஒரு நாள் இந்த முதல் வெள்ளிக்கிழமை. இயேசுவின் தெய்வீகத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளில் நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசு இதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். இறைவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றாரே, எந்தெந்த இல்லங்களெல்லாம் என்னுடைய இதயம் ஸ்தாபம் பண்ண வைக்கப்பட்டிருக்கின்றோ அந்த இல்லத்தின் தலைவராக இருப்பேன், அந்த இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உள்ளத்தில் நான் தலைவராக இருந்து அந்த இல்லத்தையும் அந்த உள்ளங்களையும் வழிநடத்துவேன் என்று சொன்னாரே. அந்த இல்லத்தையும் அந்த இல்லத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் பாதுகாப்பு என்று வாக்குறுதி கொடுத்தாரே. அந்த வாக்குறுதி தாமே உங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவேறுவதாக. இறைவன் உங்களை பாதுகாப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக. அன்பு சொந்தங்களே, இறை வார்த்தையினுடைய மேன்மையை பற்றி உணர்ந்து கொள்ளவும் இறை வார்த்தையை அனுபவிக்கவும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பை விடுக்கின்றது. மறைநூல் என்பது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, மனித அறிவுக்கு நேரடியாக கண்டுகொள்ள முடியாமல் புலப்படாமல் ஆழமான தெய்வீக உண்மைகளை தன்னில் கொண்டு மறைபொருள்களையும் விளக்கும் கடவுளுடைய வார்த்தையே மறைநூல் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மறைநூலானது மதங்கள் தங்களுடைய வழிபாட்டிற்காகவும் மக்களை ஆன்மீக வழியிலே நடத்துவதற்காகவும் பயன்படக்கூடிய ஒரு வழிகாட்டியாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த மறைநூலை நாம் படிக்க வேண்டும், படித்ததை தியானிக்க வேண்டும், தியானித்ததை வாழ்வாக்க வேண்டும் என்பதே இன்றைய வார்த்தையினுடைய மைய அழைப்பாக இருக்கின்றது. இந்த மறைநூலை பற்றி நாம் விவிலியத்தை பார்க்கின்ற பொழுது எபிரேயர் 4:12 ஆண்டோடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் கருக்கு வாய்ந்தது, எந்த வாளினும் கூர்மையானது, உள்ளத்தின் உள்ளாழம் வரை ஊடுருவி பாயக்கூடியது என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டோடைய வார்த்தை சக்தி வாய்ந்தது என்பது நமக்கு தெரியும். ஆண்டோடைய வார்த்தைக்கு படைக்கும் ஆற்றல் உண்டு. தொடக்க நூலை பார்க்கின்றோம். கடவுள் உண்டாகு என்று சொன்னால் உலகில் எல்லா பொருட்களும் படைப்புகளும் உண்டாக்கப்பட்டன. ஆண்டுடைய வார்த்தைக்கு குணப்படுத்தின் ஆற்றல் உண்டு. திருப்பால் 107:20 ஆண்டவர் தன் வார்த்தை அனுப்பி உன்னை குணப்படுத்துவாராக என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டுடைய வார்த்தைக்கு வல்லமையுண்டு. நோய்களை போக்குகின்ற சுகமாக என்று சொன்னார், சுகமாயிற்று. பேய்களையும் நோய்களையும் ஓட்டுகின்ற வல்லமை இருந்தது, இவனை விட்டு அகன்று போய் என்று சொன்னார். பேய் அலறி அடித்துக் கொண்டு ஓடியது. சும்மா இறையாது என்று கடல் மீது கட்டளையிட்டார். புயல் காற்று அடங்கி போனது. லாசரை வெளியே வா என்று சொன்னார். இறந்து 4 நாட்கள் ஆகியவன் வெளியே வந்தான். ஆண்டுடைய வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது. இந்த வார்த்தையை பற்றித்தான் திருப்பால் 119 படிக்கின்ற பொழுது, ஆண்டவரே உம் திருச்சட்டங்கள் உம்முடைய மறைநூல் என் வாழ்விற்கு வழியாகவும் என் வழிக்கு ஒளியாகவும் இருக்கின்றது என்று சொன்னார். பேதுரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரே நாங்கள் வேறு யாரிடம் செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் மட்டுமே இருக்கின்றன என்று சொன்னார். ஆண்டோடைய வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம் சாப தலைகளை உடைத்து போடக்கூடியதாக இருக்கின்றது. நம் கட்டுகள் எல்லாம் அறுத்து போடக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய அடிமைத்தனங்களை உடைத்து போடக்கூடியதாக இருக்கின்றது. இத்தகைய இறை வார்த்தையின் வல்லமை நம்மிலே செயல்பட வேண்டும். ஏன் இத்தகைய வார்த்தைக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது என்று சொன்னால், மறைநூலுக்கு இத்தகைய அருள் இருக்கின்றது சொன்னால், இது கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டது, மனித புலன்களால் வெளிப்பட்டது அல்ல. மனிதனை கொண்டு கடவுள் வெளிப்பாட்டின் வழியாக எழுதப்பட்டது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் உரைத்ததே இந்த இறை வாக்கு என்று சொல்லப்படுகின்றது. கடவுளுடைய வல்லமையும் கடவுளுடைய தூண்டுதலையும்
கடவுளுடைய ஆவியினுடைய நிறைவையும் பெற்றதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இத்தகைய ஆற்றல் இருக்கின்றது. இந்த வார்த்தையை நாம் மறைநூலை போதிக்க வேண்டும், மறைநூலை படிக்க வேண்டும். முதலில் இந்த இறை வார்த்தையை நாம் படிக்கின்ற பொழுது அதில் நம்மில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் முதலாவதாக அதுக்கு நமக்கு கற்பிக்கின்றது. எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்பதை இறை வார்த்தையினுடைய கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். நாம் செல்ல வேண்டிய வழிகளை, செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார் அந்த இறை வார்த்தையின் வழியாக. இரண்டாவதாக நம்மை கண்டிக்கின்றது. ஒருவேளை நாம் தவறு செய்கின்ற பொழுது, நாம் தவறான வழியிலே செல்கின்ற பொழுது இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தை குத்தக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய உள்ளத்தை கூறி குறுக வைக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய தீய வழியை நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. பேதுரு இயேசு திரும்பி பார்க்கின்ற பொழுது இயேசு சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்து மனம் விரும்பி அழுது என்று சொல்வது அவருடைய உள்ளத்தை குத்தி இருக்கின்றது. அவரை கண்டித்திருக்கின்றது. நீ தவறு செய்து விட்டாய் என்பதை சொல்லி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது சீராக்குகின்றது. வெறும் கண்டிப்பதோடு மட்டுமல்ல, நல்வழி வாழ்வதற்கான, பாவத்திலிருந்து வெளிவருவதற்கான, புது வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான, இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்வதற்கான, இழந்து போன ஆசையை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக நம்மை சீராக்குகின்றது. எந்தெந்த தலங்களிலே, எந்தெந்த இடங்களிலே, எந்தெந்த சூழ்நிலைகளிலே எந்தெந்த பாவத்தில் நாம் வீழ்ந்திருக்கும் என்பதை நமக்கு சுட்டி காட்டி நம்மை கண்டித்து அதிலிருந்து வெளிவருகின்ற பொழுது, அது வெளிவருவதற்கான வழிமுறைகளையும், வெளிவருகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை நமக்கு சொல்லி காட்டி நம்மை ஆண்டவர் பக்கம் திரும்பி இழுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்மை சீர்படுத்துகின்றது, செம்மைப்படுத்துகின்றது. நம்முடைய பலவீனமான இடங்களிலே பலப்படுத்தக்கூடியதாக இறை வார்த்தை அமைந்திருக்கின்றது. இறுதியாக நேர்மையாக வாழ நமக்கு பயிற்றுவிக்கின்றது. சீர்படுத்தி இனிமேல் ஆண்டவருடைய உறவிலே நிலைத்திருக்க, மீண்டும் பாவத்திலே விழாமல் இருக்க, மீண்டும் பலவீனத்தை நோக்கி நாம் செல்லாமல் இருக்க, நம்மை நேரிய வழியிலே நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆம் அன்பு சொந்தங்களே, நம் கையிலே இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் திருமறை நூல், விவிலியம். அந்த விவிலியத்தை பக்தியோடு படிக்கின்ற பொழுது, ஊன்றி படிக்கின்ற பொழுது, தூயாவின் துணையோடு படிக்கின்ற பொழுது அது நமக்கு கற்றுக் கொடுப்பதாக, நம்மை கண்டிப்பதாக, நம்மை சீராக்குவதாக, நம்மை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதாகவே இந்த பொக்கிஷத்தை முழுமையாக பயன்படுத்துவோம். திருமறை நூலை கற்றுத் தெரிந்தவர்களாக இயேசுவை அறிந்து கொள்ளுவோம். இயேசுவை அறிந்த நாம் அவரை அறிக்கையிட்டு மீட்பினை பெற்றுக்கொள்ளுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன். கருணை பேழையிலே நேருக்கு நேர் எமை நோக்கும் பேரிரக்க